வித்தியாசத்தை உண்டாக்கும். சமமா நடத்துறவர் கிடையாதுங்க. தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுறவர். ஆமென். எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு, எல்லாரும் மேலேயும் ஒரு அன்பா இருக்கிறாரு. ஆனா நீங்க அவருக்கு முன்பாக செய்கிற கிரியையை அவர் கணக்கில் கொண்டு, உங்க உண்மையை, உங்க முயற்சியை இதெல்லாம் கணக்கில் கொண்டு அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன்றார். அப்போ அந்த வித்தியாசத்தை காட்டுகிற தேவன்றது முதல்ல நமக்கு தெரியணும். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை காட்டுகிற தேவன். அவரை நம்புறவங்களுக்கு, அவரை தேடுறவங்களுக்கு, அவரை நம்பாதவனுக்கும் நம்புறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்றேன். சேம் கிடையாது. இட் இஸ் நாட் சேம். ஆனா சேமா பெறுகிற வாய்ப்பை கடவுள் வச்சிருக்கிறார். ஆனா யுவர் ஃபெய்த் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வித்தியாசத்தை உண்டாக்கும். நல்லா சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். faith makes the different. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வித்தியாசத்தை காண்பீர்கள், நான் காட்டுவேன்றார்ல. அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று காட்ட வேண்டியது இருக்கு. அதான் faith. your faith makes the difference. ஆமென். அப்போ காமன் கிரவுண்ட்ல இருந்து, காமன் பிளெஸிங்ஸ்ல இருந்து உங்களை ஒன்று தனியா தூக்கிட்டு வருது. அதுக்கு பேர் faith. Amen. Now you are not in the common ground. You are in the covenant. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் பிள்ளை. நான் கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிறபடியினால் நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன். அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, faith makes the difference. நல்ல சவுண்டா சொல்லுங்க, விசுவாசம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப எல்லாருக்கும் கடவுள் வச்சிருக்காரா? ஆமா. ஆனா எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களா? இல்ல. அப்ப விசுவாசிக்கிறவங்க பெறுவது வேற, விசுவாசியாதவங்க பெறுவது வேற. they have some common blessings. சில பொதுவான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க? பெறுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் பெருசே கிடையாது. நமக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ பெருசுன்னு சொல்லுதுல, கடவுள் சொல்ற அது காமன். ஆனால் எல்லாரும் பூமி உருண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே உருண்டைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உருண்டைக்குள்ளே இருந்தாலும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க. அதே இந்தியாவில் தானே இருக்கிற, அதே திருநெல்வேலி தான் இருக்கிற. உண்மைதான் பாஸ். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் அந்த இடத்துல இல்லை. நான் சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறது போல உன்னதமானுடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் இருக்கிறேன். என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகையினால் என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை. ஆமென்.